உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம லவ் பேர்ட்ஸ் பஜ்ஜீஸ், அதாவது லவ் பேர்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் பானையில் பொரிக்க ஆரம்பித்ததுலேருந்து அதோட க்ரோத்தை பற்றி நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த இதில் 2 குட்டி பேபி இருக்குது. இது 2ம் லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள். இந்த லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள் வந்து 2மே 3-4 டேஸ்க்குள்ளே தான் ஆகுது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது 2 மட்டும் பொரிச்சிருந்தது. அடுத்து பாருங்கள், அம்மா கூட உட்காந்துருக்கு. இப்போ அம்மா வந்து பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? அவங்க அம்மா பக்கத்தில் படுத்திருக்காங்க. இன்னும் 3-4 எக்கு இருக்குது, பொரிக்கலை. மொத்தம் இதில் வந்து ஒரு 6-7 எக்கு இருந்தது. இது வந்து 2 தான் ஃபஸ்ட்டு இப்போ பொரிச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், அது நல்லா தூங்குது, கொஞ்ச நேரம் இதாக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், இப்போ பிக் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ வந்து இதில் 4 பேர்டு இருக்குது, 4-5 இருக்குது. ஆனால் இதில் உள்ள படுத்துருக்கனால சரியாக தெரியல. இப்போ இதில் இந்த 5மே, இதில் 7 இருந்ததில் 5 குஞ்சுகள் நல்லா பொரிச்சு இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆக போகுது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. உள்ளேருந்து நல்லா பானைக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. இது பானைக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் மாற்றி ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பானைக்குள்ளே பத்திரமா பார்த்து வச்சுக்கிடணும். உள்ளே வந்து இருக்கும், அது வாட்ட படுத்தே தான் கிடக்கும். இது ஃபுட்டு சாப்பிடும். அப்புறம் பாருங்கள், இப்போ அந்த பானைக்குள்ளே இருக்கும்போதே நான் அதில் ஒரு குஞ்சை மட்டும் கையில் எடுத்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ ரெக்கை வளர்ந்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 15 டேஸ் ஆயிடுச்சு. லேசாக தான் ரெக்கை வளர்ந்துருக்கு. கையில் வச்சோம்னா அழகாக பிடிச்சிக்கிட்டே நிற்கிது. இப்போ வந்து இதோட மேல் பகுதியில் கொஞ்சம் தலையிலலாம் ரெக்கை வளர்ந்துருக்கு. தூக்கிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஜாலியாக அது என்ஜாய் பண்ணுது. பானைக்குள்ளேருந்து இப்போ ஒவ்வொரு குஞ்சையும் மட்டும்தான் தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ பாருங்கள், அடுத்து அந்த குஞ்சுகள் 5மே நல்லா, இது எல்லாமே அழகாக க்யூட்டாக பெருசான பிறகு எடுத்த ஃபோட்டோ இது. 5மே என் கையில் அழகாக வந்து உட்காந்து அந்த காட்சியை பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக நிற்கிறாங்கன்னு? இது வந்து இப்போ 3 குஞ்சு மட்டும் இதில் கையில் வச்சுருக்கேன். டெய்லி எடுப்பேன். டெய்லி எடுத்து நமக்கு பானைக்குள்ளே தான் இருப்பாங்க. பானையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கையில் வச்சுருந்தா அழகாக உட்காந்துக்கிறாங்க. என்ன காலில் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் கழுவி நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா அவங்க வந்து 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஹேர் வந்து ஃபுல்லாக நிறைய வளரலை. இப்போ வந்து இதுக்கு வந்து 13 டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, என் ஷோல்டரில் 2 குஞ்சு அழகாக உட்காந்துருக்கு. அவங்கயாட்ட உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ பறக்க ரொம்ப தெரியாது. நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கேயே நல்லா எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருப்பாங்க. டெய்லி எடுத்து இந்த பார்த்தீங்களா, இப்போ 5 பேர் என்ன அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்காங்கன்னு. இதில் ஒருத்தி மட்டும் கொஞ்சம் சின்ன குஞ்சாக இருக்குது. அதுக்கு 25 டேஸ் தான் ஆகுது. இதுக்கெல்லாம் 30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி வச்சுருக்கிறப்ப எல்லாம் சில நேரம் பறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெக்கை நல்லா வளர்ந்துருச்சு. அப்படி சில நேரம் ஒவ்வொன்று பறந்துடும், அப்படி விட்டுருவேன், வெளியே பறந்து போயிடும்.
ஆனால் ஒவ்வொரு நேரம் அது பாட்ட பேசாமல் நல்லாவும் உட்காந்துருக்கும். ஆனால் இந்த 35 டேஸ்க்கு மேலே நம்ம ரொம்ப கையில் எடுத்து வச்சுருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே பறந்து பறந்து எங்கேயாவது போய் உட்காரும். ஆனால் வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நமக்கு போதும் அவ்வளோதான் வச்சுருக்கோம் அப்படின்னு ஆசைப்பட்டால் வெளியே பறந்து போகணுன்னாலும் போய்க்கிடும். ஏன்னா இறை அதுக்கு இப்போ வரையும் அது அம்மா தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பிக்கான பிறகு வெளியே பறக்க உடனே விட்டுக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே இருக்கும் குருவிகளோட நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இதில் மொத்தம் 5 வந்தது. இதுக்கு அடுத்து பிறந்தது தான் மொத்தம் 6 குஞ்சு வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதோட அம்மா அப்பாவுக்கு 5 வந்துச்சு. எல்லாமே அம்மாவும் அப்பாவும் க்ரீன் கலர்லேயே இருந்ததுனால க்ரீன். ஆனால் 2 மட்டும் ப்ளூ கலரில் வந்தது. அது எதனாலேன்னு தெரியல. அதோட ஜீன் சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி கலரில் வரலாம். அம்மாவும் அப்பாவும் பச்சை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை தான். பார்க்க ரொம்ப ஜாலியாக நான் இதை என்ஜாய் பண்ணேன். அவங்க 5 பேரும் தினம் தூக்கி வச்சு கொஞ்சம்போது அவ்வளவு க்யூட்டாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம உணரலாம். அந்த அளவுக்கு அது நம்மக்கிட்ட அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் சாப்பாடெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா தினம் தான் சாப்பிடும். நம்ம தட்டில் வச்சோம்னா அதாவது பானைக்குள்ளே 30 டேஸ் வரையும் தான் பானைக்குள்ளே இருக்கும். இந்த அளவு வரும்போது பானையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து எல்லா பேர்ட்ஸோட அவங்க அம்மா அப்பாவோட மற்ற பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அது உட்காந்துக்கிட்டு நல்லா இறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பறக்க தெரியாது. அந்த இடத்துலே தான் உட்காந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் இருக்க ஸ்டாண்டில் உட்கார பழகும். இப்போயே அதுக்கு கையிலலாம் அவ்வளோவா நிற்க தெரியல. கொஞ்சம் ஸ்மாராக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பெருசாக இருக்கிறனால ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பெருசு, மற்றதெல்லாம் கொஞ்சம் குட்டி தான். இந்த பாருங்கள், இப்போ நான் கையில் வச்சுருந்த மாதிரி கையில் வச்சு நான் சந்தோஷமாக அதுகளோட நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தகவலை நான் சந்தோஷமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். அதுக்கு பிறகு பெருசாகிடுச்சின்னா அவங்களா அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதில் நல்லாவே சந்தோஷமாக அது வெளியே எடுத்தோம்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலே பெருசாகும்போது தான் அந்த பார்த்திங்களா பின்னாடி ரெக்கையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் வீட்டுக்குள்ளே பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப இதோட அம்மா அம்மாவும் அப்பாவும் கிட்டத்தட்ட 4 தடவை, அதுக்கு அடுத்து ஒரு 3 குஞ்சு பொரிச்சது, அதுக்கடுத்து ஒரு 4 பொரிச்சது, அதுக்கு அடுத்து தான் பொரிக்கலை. அந்த நேரம் குளிர் நேரமாக இருந்ததுனால அது பொரிக்கலை. இப்போ நாங்கள் பிரித்து வச்சுட்டோம். இருக்கட்டும், தனியாகவே இருக்கட்டும், 2ம் போதும் குஞ்சு பொரிச்சது அப்படின்னு அம்மாவும் அப்பாவையும் பிரித்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் வளர்த்து அது பொரித்து அது இந்த அளவு வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அதை நல்லா அனுபவிக்கிறேன்.